ஹாய் நான் அக்ஷரா. இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு கெட் ரெடி வித் மை வீடியோ. இதில் நான் என்னோடய மேக்கப் லுக் ஷேர் பண்ண போகிறேன் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி. இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி நல்லா லாங் லாஸ்டிங்கான மேக்கப் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் ஃபேஸஸ் கனடாவோட இந்த ஸ்டோப் க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்ட் ஷேடில் இருக்குது. ஒரு நார்மல் க்ரீம் தான், ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அது நல்ல ஒரு க்ளோயிங்கான எஃபெக்ட் கொடுக்கும் ஃபேஸ்க்கு. மாய்ஸ்சரைசர்லாம் போட்டுட்டு இந்த க்ரீம் நீங்கள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஷைனிங்காக இருக்கும். இதே நீங்கள் ப்ளெயினாக வெறும் இது மட்டும் போட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். எவ்ரிடே நீங்கள் வேர் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஸ்டோப் க்ரீம் ட்ரை பண்ணணும்னா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது இதுவும். நெக்ஸ்ட் என்னோடய பேஸ் மேக்கப்புக்கு மெப்ளினோட இந்த ஃபிட் மீ ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். இது ஒரு மீடியம் கவரேஜில் இருக்கிற மாதிரி ஒரு மேட் ஃபவுண்டேஷன். இது எவ்ரிடே யூஸ்க்கு கரெக்டாக இருக்கும். காலேஜ், ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் ப்ரஷ்லாம் கூட யூஸ் பண்ண போகிறதில்ல, கையிலே நான் நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். ரொம்ப ஸ்கின்னில் லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ஈஸியாகவும் பிளெண்ட் ஆயிரும். இந்த ஃபவுண்டேஷன் ஒரு 6 ஹவர்ஸ்க்கு மேலே கூட நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஏசியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் கூட இருக்கும் இது. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின் டைப்பாக இருந்ததுன்னா ஒரு ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுங்கள், இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் செட் பண்ணுறதுக்கு நான் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். லூஸ் பவுடர் இல்லாமல் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன் கவரேஜ்க்காக. இது மெப்ளினோட ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர். என்ன ஃபவுண்டேஷன் ஷேட் வச்சுருக்கீங்களோ அதை மேட்ச் பண்ணுற மாதிரி காம்பேக்ட் பவுடர் வாங்கிக்கோங்க. இந்த பவுடர் நல்லா ஃபைனாக இருக்கும், நல்ல ஒரு கவரேஜும் கொடுக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த காம்பேக்ட் பவுடர் இந்த பவுடர் அடித்த மாதிரி ஒரு எஃபெக்ட்லாம் இருக்காது, நல்ல ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் கொடுக்கும். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு அமேசானில் கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் காமிக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்களுக்கு அமேசானில் அவைலபிளாக இருக்கும். அமேசானில் பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டர் ரிஃப்ரெஷ் சேல் போயிட்டுருக்கு. 50% 80% வரைக்கும் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த சேல் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இந்த ஸ்விஸ் பியூட்டியோட குஷன் மூஸ் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்கான இந்த பர்டிகுலர் ஷேட் 03 இதோட ஷேட் நம்பர். இது சூப்பராக இருக்கும் அண்ட் நல்ல ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் இருக்க மாதிரி இருக்கும். இதோட ஹைலைட்டர் அப்ளை பண்ண மாதிரி இருக்காது. அந்த சங்கினஸ், இந்த கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ்லாம் தெரியாது. ஸ்கின்னோட நல்லாவே பிளெண்ட் ஆயிரும். நான் அந்த ஹை பாயிண்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் ப்ரோ ஃபில் பண்ண போகிறேன். இது ப்ளூ ஹெவனோட ட்ரூ ப்ரோ ஹைப்ரோ பென்சில். ஃபர்ஸ்ட் நான் லைட் ஹேண்டடாக ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணிட்டு நல்லா திக்காக எட்ஜாக அப்ளை பண்ணுறேன். அது அந்த ஆர்ச் ஷேப்பில் நல்லா கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணுறேன். எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த கேப் இருக்கோ அங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் நேச்சுரல் போன் ஷேப்லேயே ஐப்ரோஸை நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பென்சில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது கிரே டோனில் இருக்கும், ப்ரௌன் இல்லாமல் க்ரேயாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா மேட்ச் ஆகும் ஹேருக்கு. நெக்ஸ்ட் ஐ மேக்கப்புக்கு நான் ஜஸ்ட் ஐலைனர் தான் அப்ளை பண்ண போகிறேன். இது லாக்மியோட ஐலைனர். இது நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணியிருந்திருப்போம், நல்லாயிருக்கும். இதோட கலரே நல்லா ஜெட் பிளாக் கலர் அண்ட் நல்ல லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் அண்ட் நல்லா ஈஸியாகவும் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நான் மஸ்காரா அப்ளை பண்ண போகிறேன். இது மார்ஸோட மஸ்காரா. இந்த மஸ்காரா நல்லா லேஷஸை லென்தன் பண்ணும், ப்ளஸ் செப்ரேட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் திக்னஸ் கொடுக்காது. மெப்ளின்லேயே பார்த்தீங்கன்னா சென்சேஷனல் மஸ்காரான்னு ஒன்று இருக்கும், லேஷ் சென்சேஷனல் மஸ்காரா. அது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது திக்கனும் பண்ணும், நல்லா லென்தனும் கொடுக்கும். இதை நான் வாங்கிட்டேன், ஸோ காலி பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்கு நான் லவ் அர்த்தோட இந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா ஐரிஷ் காஃபி. சூப்பர் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இதோட கலரே நல்லா எவ்ரிடே கலர் தான். ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த டோனில் எடுத்திருக்கேன் நான். இந்த லிப்ஸ்டிக் ஹெவியாலாம் இருக்காது, லிப்ஸில் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். இதோட நான் இன்னொரு ஷேட் அப்ளை பண்ண போகிறேன். இது ஒரு சாட்டன் லிப்ஸ்டிக், ரெவ்லான் பிராண்ட்லேருந்து. இதோட ஷேட் நம்பர் பார்த்தீங்கன்னா 423. நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட். இது நல்ல ஒரு சாட்டன் ஃபினிஷ் கொடுக்கும். இதோட என் மேக்கப் லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் நாற்களி, ஃபுல் ஹேண்ட் நாற்களி அண்ட் அதுக்கு நான் இந்த ஜும்கா தான் பேர் பண்ணுறேன். ஹேர் ஸ்டைல் நான் நார்மல் போனிடெயில் தான் வேர் பண்ண போகிறேன், ஏன்னா ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். பார்த்தாலே தெரியும் ஸ்கின் நல்லா க்ளோயிங்காகவும் இருக்குது. இந்த மேக்கப் லுக் நான் வேர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா செம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நான் போனது 2:30க்கு வீட்டை விட்டு கிளம்புனேன். நான் செம்ம வெயில் வெளியில். ஃப்ரெண்டோடு நான் எக்மோர் மியூசியம் பார்க்கலான்னு போயிருந்தேன். இடம்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வெயில் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. இத்தனைக்கும் நாங்கள் லேட்டாக தான் அங்கே போனோம். ஒரு 3:30க்கே அங்கே செம்ம வெயில் தான் இருந்தது. ஸோ நாங்கள் எல்லா பிளேஸஸும் பார்த்துட்டு நல்லா பேசிட்டு ஜாலியாக ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபுல் மியூசியம், ஸ்டாச்சூஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. நல்லா எல்லாத்தையும் பார்த்தேன், நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆனால் நின்று ஃபோட்டோ தான் எடுக்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு வெயிலாக இருந்தது.
அண்ட் இதுக்கப்புறம் நாங்கள் மெரினா பீச்சும் போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் எதுவுமே ஷூட் பண்ணல, வீடியோஸ் எதுவுமே எடுக்கல. நாங்கள் பேசிகிட்டே அது ஃபுல்லாக நைட் ஆயிடுச்சு. அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. உங்களுக்கு வேறு எதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். And now I'm going to next video. Bye. Take care of yourself. Bye.